மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தை தெப்பத் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தை தெப்பத் திருவிழா கடந்த ஜனவரி 31 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி காலை இரவு வேளைகளில் சுவாமியும் அம்மனும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வந்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளான திரு ஞான சம்பந்தர் சைவ சமய வரலாற்று லீலையும், 7ஆம் தேதி வலைவீசி அருளிய லீலை, 8ஆம் தேதி இரவு தவாவரணமும், 9ஆம் தேதி தெப்ப முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நேற்று மதுரை சிந்தாமணியில் கதிரறுப்பு திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோவிலில் இருந்து புறப்பட்டு தெப்பக்குளத்திற்கு அருகே வந்தருளினார். பின்னர் அங்கு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மீனாட்சியம்மன் சொக்கநாதர் எழுந்தருளியதைத் தொடர்ந்து தெப்ப திருவிழா நடைபெற்று வருகின்றது. காலை இருமுறை தெப்பத்தில் வலம் வந்து அருள் பாலித்த மீனாட்சியம்மன் சொக்கநாதர் மீண்டும் மாலை ஒருமுறை வலம் வந்து அருள் பாலிக்கின்றனர். தெப்ப திருவிழா நிறைவடைந்த பின் மீனாட்சியம்மன் தங்க குதிரை வாகனத்திலும் சொக்கநாதர் தங்க பல்லாக்கிலும் மீண்டும் கோவிலுக்கு புறப்பட்டு செல்வர்.